Welcome to all. Exercise 12.1 first sum பார்ப்போம். Determine whether star is a binary operation on the sets given below. Set to star கொடுத்திருக்காங்க binary operation இல்லையான்னு சொல்லுங்க. Binary operation என்ன எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்து ஆபரேட் பண்ணாலும் ஸ்டார் பண்ணாலும் வர்ற ஆன்சர் அதே செட்ல இருந்துச்சுன்னா அந்த ஆபரேஷன் அந்த செட்ல என்னது பைனரி ஆபரேஷன். முதல்ல பாருங்க a star b is equal to a into modulus b on r. Consider the set of real numbers R. Star is defined as a star b is equal to a into modulus b. Dot வச்சா into நிறுத்தோன்னு ஏயும் பியும் ஸ்டார் பண்ணணும்னா என்ன செய்யணும் ஏயோட மாடுலஸ் பியை மல்டிப்ளை பண்ணணும் அதான் ஐடியா. சரி let a comma b belongs to R னு வச்சுக்கோங்க. Since b belongs to R, modulus b belongs to R. b ரியல் நம்பரா இருந்தால் மாடுலஸ் b ரியல் நம்பரா தான் இருக்கும். அப்படிதானே ரியல் நம்பர்ல தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வரணுங்க. எந்த நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் எந்த ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் மறுபடியும் அது என்னவா தான் இருக்கும் ரியல் நம்பரா தான் இருக்கும். 3 மாடுலஸ் எடுத்தா 3 ரியல் நம்பர் தான் உள்ளதா இருக்கும். -7 மாடுலஸ் எடுத்தா 7 ரியல் நம்பர் தான். எந்த ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் மறுபடியும் ரியல் நம்பரா தான் இருக்கும். ஃபார் எவ்ரி b belongs to R, மாடுலஸ் b belongs to R. b R ல இருந்தா மாடுலஸ் b R ல தான் இருக்கும்னா ஒரு ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா அதே தான். அதனால b R ல இருந்தா மாடுலஸ் b R ல இருக்கும். இப்போ a வந்து ஆல்ரெடி R ல இருக்கு, மாடுலஸ் b R ல இருக்கு. சின்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி ஆர் மல்டிப்ளிகேஷன்ங்கிறது ஆர்ல பைனரி தானே. நம்ம டேபிள் போட்டுருப்போம்ல அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிப்ளிகேஷன்ங்கிறது ஆர்ல பைனரி. இப்போ எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் ஆருக்குள்ள இருப்பாங்க. இப்போ ஏ வந்து ஆர்ல இருக்கு, மாடுலஸ் பி ஆர்ல இருக்குன்னா ஏ இன்ச்சு மாடுலஸ் பி வந்து கண்டிப்பாக எதுக்குள்ள இருக்கும் ஆருக்குள்ள இருக்கும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி. இப்போ ஏ இன்ச்சு மாடுலஸ் பி ஆருக்குள்ள இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷன் கிராஸ் பண்ணுறதுனால தான் டாட் போட்டிருக்காங்க. இப்போ ஏ இன்ச்சு மாடுலஸ் பி அதாவது ஏ டாட் மாடுலஸ் பி கண்டிப்பாக ஆருக்குள்ள இருக்கும். a dot modulus b தான் a star b. இப்போ a star b r க்குள்ள வந்து a யும் b r ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன், a star b r ல இருக்குன்னு வந்துருச்சு. for all a comma b belongs to r. So star is a binary operation on r. இல்ல closure property satisfied அப்படி சொல்லிக்கலாம்னா அப்போ a யும் b r ல இருக்குன்னு எடுத்தேன், b r ல இருக்கிறதுனால modulus b r ல இருக்கும். இப்போ a r ல இருக்கு modulus b r ல இருக்குன்னா multiplication is binary on r. அதனால a யும் modulus b r ல இருந்தா a into modulus b r ல இருக்கும். a into modulus b க்கு பேர் தான் a star b. ஸோ a star b r ல இருக்கும். ஈஸியாக சொல்லிடலாம்னா பைனரியா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணா போதும். அடுத்து given that a is equal to 1 2 3 4 5 ஒரு சின்ன செட் a star bங்கிறது மினிமம் ஆஃப் a comma b. a star b அப்படிங்கிறது மினிமம் ஆஃப் a comma b. என்ன சரி a comma b belongs to a னு வச்சுக்கோங்க. a star bங்கிறது மினிமம் ஆஃப் a comma b. இதுக்கு என்ன அர்த்தம் a b ல எது மினிமமோ அதான். இப்போ 3 star 4 அப்படின்னா ஆன்சர் இஸ் 3. சரிங்களா 5 star 2 அப்படின்னா ஆன்சர் இஸ் 2. இந்த ரெண்டு நம்பர்ல எது மினிமமோ அதே ஆன்சர் ஆகும். சப்போஸ் சேம் இருந்துச்சுன்னா அதே நம்பர் ஆன்சர் ஆகும். 4 star 4 னா 4 தான், 3 star 4 3 star 3 னா 3 தான். அந்த மாதிரி ஆபரேஷன் தான் இதுனா. a star bங்கிறது மினிமம் ஆஃப் a comma b. நல்லா புரிஞ்சுக்கோங்க. a b a ல இருக்குன்னு வச்சுட்டாச்சு, இல்ல a comma b belongs to a னு வச்சுட்டாச்சு. a star b னா மினிமம் ஆஃப் a comma b. சரி மினிமம் ஆஃப் a comma b வந்து எப்போ a ன்னு சொல்லுவீங்க அப்படின்னா if a is less than or equal to b. a சிறுசா இருந்தா ஆன்சர் இஸ் a. if a is greater than b எது சிறுசுன்னு அர்த்தம். a வந்து b யோட பெருசா இருந்துச்சுன்னா b தான் சிறுசு. ஸோ ஆன்சர் இஸ் b. நல்லா புரிஞ்சுக்கோங்க. a star bங்கிறது மினிமம் ஆஃப் a comma b. a சிறுசா இருந்தா ஆன்சர் a. சப்போஸ் a பெருசா இருந்தா ஆன்சர் இஸ் என்ன b. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா எது வேணாலும் எழுதிக்கலாம். 4 star 4 னா 4 அந்த மாதிரி. அதனால இந்த ஈக்குவல் கேஸ் மேலேயும் சேர்த்துக்கலாம், இல்லை கீழே சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒரு சேர்த்துக்கலாம். a less than or equal to b இருந்தா நீங்க a னே போட்டுக்கலாம். சரிங்களா a தான் சிறுசு. a is equal to b இருந்தா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், a போட்டுக்கலாம் b போட்டுக்கலாம். அதனால a less than or equal to b க்கு ஆன்சர் a. a தான் சின்ன வேல்யூ. சப்போஸ் a வந்து b யோட பெருசா இருந்தா அப்ப b தான சிறுசு. அப்ப ஆன்சர் இஸ் b. அப்ப ஆன்சர் ஒண்ணு a யா இருக்கும் இல்ல b யா இருக்கும். இதை தவிர புதுசா ஒரு நம்பர் ஆன்சரா வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் ஆஃப் a comma b னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் வரும். a மினிமம்னா ஆன்சர் a, b மினிமம்னா ஆன்சர் b. இப்போ இந்த ஆபரேஷன்ல புதுசா ஒரு ஆன்சர் வராது. ஒண்ணு a வரும் இல்ல b வரும். பட் a b ரெண்டுமே எதுக்குள்ள தான் இருக்கு, a குள்ள தான் இருக்கு, கேபிட்டல் a குள்ள தான் இருக்கு. பாத்தீங்களா a comma b a ல தான் எடுத்துறோம். இப்போ a star b ல a ன ஆன்சர் வந்தாலும் அது a ல தான் இருக்கும், b ன ஆன்சர் வந்தாலும் அது செட் a ல தான் இருக்கும். ஏன்னா a b ரெண்டுமே இதுல இருக்கு, a ல தான் இருக்கு. புதுசா ஒரு நம்பர் இந்த ஆபரேஷனை பொறுத்தவரை புதுசா ஒரு நம்பர் ஆன்சரா வராது. எடுத்திருக்கிற ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் ஆன்சரா வரும். அந்த ஒரு நம்பர் ஆல்ரெடி இதுக்குள்ளே இருக்கு, அதில் தான் எடுத்துருப்போம், அதே செட் தான் எடுத்துருப்போம். இப்போ கன்ஃபார்மா a குள்ள இருக்கும். இன் போத் கேசஸ் a star b belongs to a. ஆன்சர் a வந்தாலும் கேபிட்டல் a ல தான் இருக்கும், ஆன்சர் b வந்தாலும் கேபிட்டல் a ல தான். இன் போத் கேசஸ் ரெண்டு ஆன்சர்ல எது வந்தாலும் a star b எதுக்குள்ள தான் இருக்கும், a குள்ள தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. a star b னா ஒன்னு ஆன்சர் a வரலாம் இல்ல b வரலாம். a சிறுசா இருந்தா ஆன்சர் a, b சிறுசா இருந்தா ஆன்சர் b. பட் a b ரெண்டுமே a குள்ள தான் இருக்கு. அப்ப a star b a குள்ள தான் இருக்கும். இப்போ ஸ்டார் இஸ் a binary operation on a.
A comma B belongs to A implies A star B belongs to A. For all A comma B belongs to A. So star is a binary operation on A. இந்த மாதிரி ஆபரேஷன் எடுத்திருக்கிற ரெண்டு நம்பர்லயே ஒரு நம்பர் ஆன்சர் ஆகுதுன்னா அது கண்டிப்பா பைனரி ஆபரேஷன் தான். A star B is equal to minimum of A comma B மாதிரி maximum of A comma B. A star B is equal to A star B is equal to B. இந்த மாதிரி எடுத்திருக்கிற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து ஆன்சரா வர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன ஆபரேஷன் தான், பைனரி ஆபரேஷன் தான். புதுசா ஆன்சர் வராம ஏன்னா எடுத்துக்கிற ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒன்னு வந்து ஆன்சரா வந்துச்சுன்னா கண்டிப்பா அது பைனரி ஆபரேஷன் தானே. ஸோ ஸ்டார் இஸ் பைனரி ஆபரேஷன் தான் ஏ. அடுத்து கன்சிடர் த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் ஸ்டார் இஸ் டிஃபைன்ட் as A star B is equal to A into root B. ஏயும் பியும் ஸ்டார் பண்ணணும்னா ஏயோட ரூட் பியை மல்டிப்ளை பண்ணுவாங்க, அதான் A star B. இங்க ரூட் பின்னு வரும்போது தான் சிக்கல் இருக்கும்ல. இப்போ சப்போஸ் ஏயும் பியும் பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை வராது, ஸ்கொயர் ரூட் நம்பர் கிடைக்கும். சப்போஸ் ஏ நெகட்டிவா இருந்து பி பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை வராது, பி நெகட்டிவா இருந்தால் தான் பிரச்சனை வரும். when b is negative root b is imaginary. b negative na root b என்ன ஆயிரும், imaginary ஆயிரும், which does not belongs to r. imaginary நம்பர் எதுல கிடையாது, r ல கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் கூட போட்டுக்கலாம். a க்கு பதிலா 2 எடுத்துக்கோங்க, b க்கு பதிலா -4 எடுத்துக்கோங்க. b நெகட்டிவ் வந்தா தான் பிரச்சனை, a நெகட்டிவ் வந்தா பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேஸ்ல வரலைன்றனால நாட் பைனரினால ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 2 -4 எடுத்துக்கோங்க. But is 2 star -4 na 2 into root of -4. A star B na A into root B. 2 star -4 na 2 into root of -4. What is root of -4? Root 4 into root -1. -4 4 into -1 பிரிச்சுக்கலாம்ல. -4 means 4 into -1. அது பிரிச்சதுனா root 4 into root -1. root 4 க்கு பதிலா 2 போட்டுக்கலாம். root -1ங்கிறது i ஆயிடும். So answer is 4 into i. எதுல கிடையாது, r ல கிடையாது. அப்ப r ல ரெண்டு நம்பர் எடுக்கும், ஸ்டார்ட் பண்றோம், r க்குள்ள வர மாட்டேங்குது. அப்ப ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆபரேஷன் ஆன் ஆர். அப்ப ஸ்டார் வந்து என்ன கிடையாது, பைனரி ஆபரேஷன் கிடையாது. எந்த ரெண்டு நம்பர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் வர்ற ஆன்சர் அதே செட்டுக்குள்ள இருந்தா தான் பைனரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரலைனாலும் நாட் பைனரி தான். ஸோ நாட் பைனரி. இது எந்த கேஸ்ல நாட் பைனரியா மாறிடும், எந்த கேஸ் இது அஃபெக்ட் பண்ணும், பி நெகட்டிவ் எடுத்து அஃபெக்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலே நாட் பைனரி தாங்க. இங்க நிறைய நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. பி வந்து நெகட்டிவா இருக்க நெகட்டிவ் நம்பர், பிக்கு எல்லா நெகட்டிவ் நம்பர், எந்த நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் ஏ ஸ்டார் பி எதுக்குள்ள வராது, ஆர்க்குள்ள வராது. ஸோ ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆபரேஷன் ஆன் ஆர். சரி, அதே எக்ஸசைஸ் செகண்ட் சம் பாருங்க. ஆன் இசட் டிஃபைன், இது எப்படி வாசிக்கலாம், கிராஸ் சர்க்கிள் வாசிக்கலாம். ஸ்டாருக்கு பதிலாக அவங்க கிராஸ் சர்க்கிள் கொடுக்கலாம். டிஃபைன்டு பை எம் கிராஸ் சர்க்கிள் என், எம் பவர் என் பிளஸ் என் பவர் எம். அப்போ எம்மோட என்ன ஆப்ரேட் பண்ணோம்னா எம் பவர் என் பிளஸ் என் பவர் எம் கண்டுபிடிக்கணும். For all m comma n belongs to z. Is cross circle binary on z? இது binary ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப m ஓட என்ன ஆபரேட் பண்றோம்னா m பவர் n ஓட n பவர் m ஆட் பண்றோம்னு அர்த்தம்ங்க. So consider the set of integers set. Cross circle is defined as m cross circle n is equal to m power n plus n power m. இதுல m n ரெண்டுமே பாசிட்டிவ் எடுத்தா பிரச்சனையே வராது. பட் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆச்சுன்னா பிரச்சனை வந்துரும். let m comma n belongs to z, then m cross circle n need not be in z. m n z ல இருந்தா இந்த m cross circle n வந்து z ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. m க்கு பதிலா -3, n க்கு பதிலா 2 எடுத்துக்கோங்க. இப்போ m n ரெண்டுமே z ல இருக்குன்னா நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் ரெண்டு இருக்குங்க. m cross circle n என்ன அர்த்தம், -3 cross circle 2 ன்னு அர்த்தம். சரி, அந்த டெஃபினிஷன் பாருங்க. m cross circle என்னன்னா m power n plus n power m. ஃபர்ஸ்ட் நம்பரோட பவர் செகண்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பரோட பவர் ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரோட பவர் செகண்ட் நம்பர். ஸோ -3 பவர் 2 பிளஸ் 2 பவர் -3 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் பவர் செகண்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் பவர் ஃபர்ஸ்ட் நம்பர். அதான் ஆன்சர். -3 ஸ்கொயர்னா 9, 2 பவர் -3னா 1/2 பவர் 3. 1/2 பவர் 3 மீன்ஸ் 1/8. 8 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 9 into 8 என்ன வரும், 72 வருமா. 72 plus 1/8 வரும். ஸோ 73/8. இது கண்டிப்பா இதுல கிடையாது, ஃபிராக்ஷன் நம்பர் இசட்ல வராது. 73/8 இசட்ல கிடையாது. அப்போ m கிராஸ் சர்க்கிள் n இசட்ல வரல. இப்போ கிராஸ் சர்க்கிள் இஸ் நாட் பைனரி ஆபரேஷன் ஆன் இசட். அப்போ ஏன் இப்படி பைனரி ஆபரேஷன் எல்லாம் போகுது, நெகட்டிவ் நம்பர் எடுத்தா வராது. ஏன்னா பவர்ல நெகட்டிவ் நம்பர் வரும்போது ஃபிராக்ஷன் வந்து கீழே கொண்டு வரப்போகுது. 2 பவர் -3னா 1/2 பவர் 3, 1/8 இசட்ல வராது. அந்த மாதிரி ரெண்டு நம்பருமே பாசிட்டிவா இருந்தா கன்ஃபார்மா இருக்கும். பட் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ்னா அந்த கண்டிஷன் வராது. அதனால நாட் பைனரி. அடுத்து தேர்ட் சம் பாருங்க. let star be defined on R. A star B is equal to A plus B plus AB minus 7. is star binary on R ன்னு கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர்ல வந்து A star B எப்படி டிஃபைன் பண்ணுங்க, A plus B plus AB minus 7. ரெண்டு நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல ஆட் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும்,
A plus B ஓட AB ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு ஒரு 7 மைனஸ் பண்ணிக்கணும். நம்மளா டிஃபைன் பண்ணுறது தானே, புக்கில் அப்படி கொடுத்துருக்கான். A star மீனா A plus B plus AB minus 7. இது பைனரியான்னு கேட்டிருக்கான். சரி, if so இது பைனரியா இருந்தால் find 3 star minus 1 by 15. இது பைனரியா இருந்தால் 3 star minus 1 by 15 என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்காங்கன்னா முதல்ல பைனரியான்னு பார்ப்போம். Consider the set of real numbers R. Star is defined as A star B is equal to A plus B plus AB minus 7. Define பண்ணியாச்சு. இதான் ஸ்டார்னா let A comma B belongs to R. A B Rல இருக்குன்னு எடுத்துக்கிடுவோம். A star B Rல இருக்கான்னு பார்ப்போம். Multiplication is binary on R தானே. Multiplication R பொறுத்தவரை addition, subtraction, multiplication மூணுமே binary. So multiplication binary on R தானே. இப்போ A B Rல இருந்தால் A into B, அதாவது AB எதில் இருக்கும் Rல இருக்கும். A into B தான் ABன்னு போடுறோம் Rல இருக்கும். சரி, plus is binary on R தானே. அடிஷனும் Rல binary தான். இப்போ Rல என்னென்ன இருக்கு, A இருக்கு, B இருக்கு, இப்போ AB இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ Rல இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணால் மறுபடியும் Rக்குள்ள தான் வரும். இப்போ A plus AB plus AB, A plus B plus AB மூணையும் ஆட் பண்ணாலும் எதுக்குள்ள இருக்கும், Rக்குள்ள தான் இருக்கும். நான் plus is binary on R. Rல உள்ள எந்த நம்பர்ஸ் எடுத்து பிளஸ் பண்ணாலும் மறுபடியும் Rக்குள்ள வரும். Rல வந்து A இருக்கு, B இருக்கு, இப்போ AB இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ A plus A, B plus AB மூணுமே எதுக்குள்ள இருக்கும், Rல இருக்கும். இப்போ இந்த நம்பர் Rல இருக்குன்னு சொல்லியாச்சுங்க. சின்ஸ் மைனஸ் இஸ் பைனரி ஆன் R, மைனஸும் Rல பைனரி தான். 7 Rல இருக்கு, 7 ரியல் நம்பர் தானே. இப்போ A plus B plus AB Rல இருக்கு, 7 Rல இருக்கு, மைனஸ் பைனரினா இதோட இதை மைனஸ் பண்ணாலும் மறுபடியும் Rக்குள்ள இருக்கும். இப்போ A plus B plus AB வந்து 7 மைனஸ் பண்ணாலும் இதில் இருக்கும், Rக்குள்ள இருக்கும். ஏன்னா A plus B plus AB Rல இருக்கு, இது ஒரு நம்பர். 7 Rல இருக்கு, மைனஸ் பைனரி. ரெண்டு நம்பர் Rல இருந்தா மைனஸ் பண்ணும்போது Rல தான் இருக்கும். இப்போ இதோட இதை மைனஸ் பண்ணா Rல தான் இருக்கும். A plus B plus AB minus 7 இதுக்குள்ள இருக்கும், Rக்குள்ள தான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன வச்சிருக்கோம், A star B ன்னு வச்சிருக்கோம். A star B Rக்குள்ள இருக்கும். அப்போ A comma B Rல இருந்தா A star B Rல இருக்கும். For all A comma B belongs to R. So star is binary operation on ஈஸியாக வந்துடும். பைனரி ஆப்ரேஷன் சொல்லியாச்சுன்னா அப்போ 3 star minus 7 by 15 என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஆப்ரேஷன் A star B னா என்ன, ஏயோட B ஆட் பண்ணணும், அப்புறம் பிளஸ் ஏயோட B மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 7. இப்போ ஏயோட B ஆட் பண்ணணும். இப்போ ஏங்கிறது 3, Bங்கிறது minus 7 by 15. இப்போ 3 plus minus 7 by 15 plus ஏயோட B மல்டிப்ளை பண்ணணும். 3 into minus 7 by 15 மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் ஒரு 7 மைனஸ் 7 பண்ணிக்கணும், 7 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் 7. A plus B plus A B minus 7. So 3 plus into minus na minus 7 by 15. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா minus 21 by 15 ஒரு minus 7. இது A plus B plus AB minus 7 என்னங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. 3 minus 7 அப்படின்னா minus 4. minus 7 by 15 minus 21 by 15. இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 15 காமனா போட்டா minus 7 minus 21 னா minus 28 by 15 அப்படி வந்துடும். 15 LCM எடுத்துக்கலாம். எடுத்தா minus 4 into 15 அப்படின்னா minus 60 ஒரு minus 28 divided by 15. So minus 88 by 15. What is 3 star minus 7 by 15? Minus 88 by 15. Star binary operation இருந்தா என்ன கேட்டிருக்காங்க, 3 star minus 7 by 15 கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு.